ஹே கைஸ், கூகுள் ஒரு செம்ம நியூஸ் அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி கூகுள் டிஸ்கவர் ஃபீல்டில் போய் ஒரு தமிழ் நியூஸை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த நியூஸை செலக்ட் பண்ணிட்டேன். பாட்டம் வந்து ரீட் மோர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது என்டையர் ஆர்டிக்கல் வந்து தமிழில் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ வந்து புது ஆப்ஷன் இந்த டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்குது. இதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு புது ஆப்ஷன் லிசன் டு திஸ் பேஜ் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் இனி சுங்கச்சாவடி கட்டணம் வெறும் 15 பைசா தான். இன்று அமலுக்கு வந்த புதிய விதி. ஏஷியநெட் நியூஸ் தமிழால் வெளியிடப்பட்டது. ஆட்டோ ஸ்க்ரோல் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் வசதி இன்று முதல் தொடங்குகிறது. ரூ. 3000 மதிப்புள்ள இந்த பாஸ் ஒரு வருடம் அல்லது 200 பயணங்களுக்கு செல்லுபடியாகும். அதாவது ஒரு சுங்கச்சாவடியை கடப்பதற்கான சராசரி செலவு 15 பைசா மட்டுமே. ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ். ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ். ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் வசதி இந்த சுதந்திர தினத்திலிருந்து அதாவது இன்று முதல் தொடங்குகிறது. இந்த வருடாந்திர பாசுக்கு ரூ. 3000 ஒரே நேரத்தில் செலுத்த வேண்டும். அதன் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடம் அல்லது 200 பயணங்கள். இந்த வரம்புகளில் எது முதலில் வருகிறதோ அந்த நேரம் வரை வருடாந்திர பாஸ் செல்லுபடியாகும். ரூ. 3000 இல் 200 பயணங்களின்படி ஒரு சுங்கச்சாவடி கடப்பதற்கான சராசரி செலவு 15 பைசா மட்டுமே. ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் வசதியின் பலனை நீங்கள் எங்கு பெறுவீர்கள்? இந்த பாஸை நீங்கள் எவ்வாறு பெறலாம் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவுச் சாலைகள். இந்த வருடாந்திர பாஸ் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் NHAI வழங்கப்படும். இது NHAI-இன் கீழ் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவுச் சாலைகளில் செல்லுபடியாகும். நீங்கள் அடிக்கடி தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவுச் சாலைகளில் உங்கள் வாகனத்தில் பயணம் செய்தால் வருடாந்திர ஃபாஸ்டேக் உங்களுக்கு நிறைய பணத்தை மிச்சப்படுத்தும். இதனுடன் சுங்க கட்டணம் செலுத்தும் செயல்முறையும் எளிதாகிவிடும். எந்த வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் செல்லுபடியாகும்? தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவுச் சாலைகளில் அடிக்கடி பயணிக்கும் மற்றும் சுங்க வரியை சேமிக்க விரும்பும் தனியார் வாகனங்களுக்கான ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ். இந்த பாஸ் சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் அதாவது ஒயிட் போர்டு வாகனங்களுக்கு மட்டும் பொருத்தும். இந்த வசதி தற்போது வணிக வாகனங்களுக்கு கிடையாது. நல்ல விஷயம் என்னவென்றால் உங்களிடம் ஏற்கனவே ஃபாஸ்டாக் இருந்தால் வருடாந்திர பாஸ் பெற புதிய ஃபாஸ்டாக் வாங்க வேண்டியதில்லை. வருடாந்திர பாஸ் உங்கள் தற்போதைய ஃபாஸ்டாகில் செயல்படுத்தப்படும். ஆம், இதற்கான தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்வது அவசியம். எடுத்துக்காட்டாக, ஃபாஸ்டாக் வாகனத்தின் கண்ணாடியில் சரியாக ஒட்டப்பட வேண்டும், வாகனத்தின் செல்லுபடியாகும் பதிவு எண்ணுடன் இணைக்கப்பட வேண்டும் மற்றும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படக்கூடாது. ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸை எவ்வாறு செயல்படுத்துவது? ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸை செயல்படுத்த இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றவும். ராஜ்மார்க் யாத்ரா மொபைல் செயலி அல்லது NHAI-இன் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்லவும். பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண், வாகன எண் போன்ற உங்கள் ஃபாஸ்டாக் உள்நுழைவு விவரங்களுடன் உள்நுழையவும். இந்த அமைப்பு உங்கள் வாகனம் மற்றும் ஃபாஸ்டாக் தகுதியை தானாகவே சரிபார்க்கும். UPI, நெட் பேங்கிங், கார்டு மூலம் ரூ. 3000 டிஜிட்டல் கட்டணத்தை செலுத்துங்கள். பணம் செலுத்தி சரிபார்த்த 2 மணி நேரத்திற்குள் உங்கள் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் செயல்படுத்தப்படும். SMS அல்லது மின்னஞ்சல் மூலமாகவும் அதன் உறுதிப்படுத்தலை பெறுவீர்கள். ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் மாற்றத்தக்கது அல்ல என்பதை நினைவில் கொள்ளவும். இது ஃபாஸ்டாக் பதிவு செய்யப்பட்ட வாகனத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும். ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் வேலை செய்யாத இடங்களில். மாநில நெடுஞ்சாலை, மாநிலங்களுக்கு உட்பட்ட விரைவுச் சாலை மற்றும் உள்ளூர் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படும் சாலைகளில் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் செல்லுபடியாகாது. இந்த சாலைகளில் கட்டணம் சாதாரண ஃபாஸ்டாக் அமைப்பு மூலம் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். செல்லுபடியாகும் காலம் காலாவதியான பிறகு என்ன நடக்கும்? வருடாந்திர பாஸின் 200 பயணங்களின் வரம்பு தீர்ந்த பிறகு, அல்லது 1 வருடம் முடிந்ததும், உங்கள் வருடாந்திர பாஸ் சாதாரண ஃபாஸ்டாக் ஆக மாற்றப்படும். வருடாந்திர பாஸின் பலனை தொடர விரும்பினால், நீங்கள் அதை மீண்டும் வலைத்தளம் அல்லது செயலி மூலம் புதுப்பிக்க வேண்டும்.
இதான் கைஸ். பார்த்தீங்களா எப்படி படிச்சிருச்சுன்னு. வேற லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இது வந்து இங்கிலீஷ்ல வந்து இன்னும் வேற லெவல்ல இருக்கு. இப்போ வந்து அந்த Google நோட் எல்லாம் இருக்குல்ல, அதோடைய அந்த பாட்காஸ்ட் ஸ்டைல்லயே வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து டிஸ்கவர் ஃபீட்லயே பார்த்தீங்கன்னா, ஏதாவது இங்கிலீஷ் நியூஸ் நம்ம எடுக்கலாம். I've been reviewing TVs for 18 years, and I prefer the Sony Bravia 8 II to the LG G5. Here's why. ஸோ இங்க பாருங்க ஒரு டிவி ரிவ்யூ இருக்கு. ஸோ இந்த டிவி ரிவ்யூ இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ இத நம்ம இப்ப அந்த அந்த ஆப்ஷன்ல வந்து குடுத்தோம் அப்டின்னா, வேற லெவல்ல படிக்கும். அது வந்து இப்ப நீங்க தமிழ்ல படிச்சீங்கல்ல, அது மாரி படிக்காது. ஆட்டோ ஸ்க்ரோல்லாம் இதுல இருக்காது. பட் ஒரு பாட்காஸ்ட் டிஸ்கஷன் அந்த மாதிரி இத கொண்டு போயிருப்பாங்க. நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு டிஸ்கஷனையே இந்த வெப் பேஜ் வந்து மாத்தி விட்டுரும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி அன்னெசசரி இன்டரப்டிங் ஆட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காது. ஜஸ்ட் நம்ம லிசன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கே பாருங்களேன், ஜஸ்ட் வந்து ஆ 3 டாட் போயிட்டு லிசன் குடுத்துர்றேன். லிசன் குடுத்தேன் அப்டின்னா, இதுல வந்து ஆட்டோ ஸ்க்ரோல்லாம் ஆவாது. ஜஸ்ட் இங்கிலீஷ். This AI playback is powered by Chrome. Flagship OLED TVs, they're always battling for supremacy, right? What's the latest buzz? Right. Tom Parsons wrote about why he favors the Sony Bravia 8 II over the LG G5. Apparently, lots of readers were asking him the same question. Okay, so what makes the Sony stand out, in his opinion? Well, the LG G5 can get brighter, sure, but the Sony, it balances brightness with color vibrancy and consistency that the LG can't quite match. What about those super dark scenes? OLEDs are known for their black levels. Exactly. The Sony's got this dark gradation thing nailed. It digs up more shadow detail, apparently, while still delivering those inky blacks. Okay, so it's not just about being bright or dark, but about detail, right? Precisely. Parsons points out that the Sony excels in sharpness, solidity, and perceived depth. Something about its processing makes the picture look more three-dimensional. And it is easy to calibrate. Yeah, it takes very little effort to get it looking great, thanks to some excellently tuned presets, Dolby Vision Dark for Dolby Vision content, and Professional for everything else. What if you're a gamer, though? The LG's usually the go-to for that. That's true. The LG G5 is better for gamers because it has 4 HDMI 2.1 ports. The Sony only has 2. So connection congestion could be an issue if you have multiple consoles. I see. What about sound? Any difference there? Oh, the Sony wins hands down. The Sony Bravia 8 II is one of the best sounding TVs available. The G5 isn't. Parsons concludes that while the LG G5 is still a great TV and might suit some people better, he and his colleagues clearly prefer the Bravia 8 II. Sounds like Sony has really upped its game this year. It's more than just brightness, it's the whole package, huh? ஸோ இதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீஃபிங் அத வந்து பக்காவா ஹேண்டில் பண்றது, இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இனிமே நம்ம படிச்சுக்கலாம். இந்த மாரி செலக்ட் டூ ஸ்பீக்கோ, ரீடிங் மோடோ நம்ம போட்டு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சப்ஸ்கிரைப்.